வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது குருன்றது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. ஸோ அதில் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி 2025ல எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும். சில ராசி பயிற்சி தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்களை தான் பண்ணும். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்களுக்குலாம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையிறதா தான் பார்க்குறாங்க. அதாவது நடுவில் இந்த காலகட்டத்தில் சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 14ஆம் தேதின்னும் போது புதன்கிழமை நைட்டு 10:36 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி, வாக்கியப்படி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பெயர்ச்சி நல்லது தான் நடக்கும். கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு போறதுன்றத நம்ம இப்போ சொல்லி போட்டு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலகலப்பா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல போட்டுக்க மாட்டாங்க. எப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்டா அது கன்னிராசிக்காரங்களா தான் மொத்தமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எதை பத்தியுமே யோசிக்கிற அந்த ஒரு தன்மையும் கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த ஜாலியா ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. கன்னிராசி பாருங்க பார்த்தீங்கன்னா கடந்த வருஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இல்லை எந்த ஒரு தொழில் கிடைக்கல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, திருமணம் கை கூடல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டீங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. அதாவது நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மேலே வர போறீங்க. எப்பதான் எனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த கன்னிராசிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அவ்வளோ அமோகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். 10ன்றது தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கும்போது வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில் அவ்வளவோ அமோகமான வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வேலையோட அதிக சம்பளத்தோடவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் புதிய தொழில் இல்லை வண்டி வாகனம் அமையிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கைகூடி வரும். அதாவது முன்னோர்கள் சொத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு, அதாவது வழக்கு போட்டிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையில இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம், இந்த குரு பெயர்ச்சிக்கான காலம். அதனால உங்களுடைய எல்லா பணமும் உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ஜாக்பாட் மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனை, இவ்வளோ நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது. நீங்கள் இது வரைக்கும் இருந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய காலம்னு சொல்லி கூட இதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சவங்க, இல்லை வீடு பாதியிலே கட்டிட்டு நிற்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிலேருந்து திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து புதுப்பிச்சு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஏன்னா உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொழிலில் முதலீடு செய்யலாம். அந்த நீங்கள் செஞ்ச முதலீடோட அதிகமாக தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. அதனால் தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். கன்னிராசிக்கான குரு பெயர்ச்சி பரிகாரம். கன்னிராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன்னா ஞானக்காரகன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானக்காரகன் உங்க ராசி அதிபதியா இருக்கிறதுனால எப்பவுமே நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல நல்ல ஒரு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கான அந்த சாதுரியம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால இந்த குரு பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம், கன்னிராசியுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவானுடைய தானியம் பச்சை பயிறு. நைட்டு, அதாவது நீங்க தூங்குற இடத்துல பச்சை பயிரும் வெள்ளை மூக்கல்லையும் ஊற வச்சிருங்க. காலையில எழுந்து கடல்லையோ இல்ல குளத்துலையோ உங்க தலையை சுத்தி அந்த மூக்கல்லையும் அந்த பச்சை பயிரையும் போட்டுட்டு வந்துருங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே எல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வீட்டுக்கு தேடி வரும்.
குரு பகவான பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது, இல்ல சில விஷயங்கள் பண்றது, இந்த மூக்கல்ல கோத்து போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சுருங்க. நைட்டு வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு, எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது கடல்லயோ, இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா, மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவங்க ராசி கட்டத்த வச்சு, அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது, அத வச்சு தான் வந்து பலன் கிடைக்குமே தவிர, இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான். இதில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, கீழ தெரியிற இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்த தீர்த்துக்கலாம். நன்றி. வணக்கம்.